பத்திரகாளி குடும்பத்தினர் அனைவரும் வந்திருப்பது பத்திரகாளி அல்ல வேறு ஒருவர் என்பதை கண்டறிந்து விடுகின்றனர். உண்மையான பத்திரகாளியை மீட்டு கொண்டு வருவதற்காக ஜம்போ காளியுடன் சேர்ந்து குடும்பத்தோடு பேய் பாஸ் வீட்டிற்கு செல்ல திட்டமிடுகின்றனர். பேய் பாஸ் வீட்டுக்கு போய் என் மருமக அதான் உண்மையான பத்திரகாளிய மீட்டு கொண்டு வர போறோம். இவ்விய வேற குடும்பத்தோடு பேய் பாஸ் வீட்டுக்கு போறோம்னு சொல்றாங்களே, அங்க போய் என்ன நடக்க போகுதோ? பத்திரகாளிய கோய், என்ன மன்னிச்சிருங்க கோய், உங்க குடும்பம் நான் சொல்ல சொல்ல கேட்காம உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கிறாவ. ஏண்டா குத்தீஸ்வரா, நம்ம எல்லாருமே இங்க இருக்கோமே, அப்போ பேய் பாஸ் வீட்டுக்குள்ள யாருடா இருப்பா? அதான்பா, நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம், அப்போ பேய் பாஸ் வீட்டுக்குள்ள யாருபா இருப்பா? ஒருவேளை பேய் பாஸ் வீட்டுக்குள்ள பேய் பாஸ் கிட்ட தன்னந்தனியா பேசிட்டு இருப்பாரோ? வணக்கம். இந்த பேய் பாஸ் வீட்டில் யாரும் இல்லாததால் எனக்குள் நானே பேசிக் கொள்கிறேன். பேய் பாஸ் வீட்டில் உணவு தரும் மைக்ரோவேவ் ஓவன் உள்ளது, பசித்தால் சாப்பிட்டு விடுவேன். இது பேய் பாஸ் வீட்டின் கட்டில். இப்பொழுது நான் கட்டிலோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் பேய் பாஸ் வீட்டின் ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கரில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐயோ, நினைச்சு பார்த்தாலே சிரிப்பா வருதே. ஐயா, இந்த ஆட்டை யாரு காருக்குள்ள ஏத்துனது? வந்ததுல இருந்து மேன்னு கத்திக்கிட்டே இருக்குது. ஆமா, இதுங்க ரெண்டும் நம்மள பேசவே விட மாட்டேங்குதுங்க. ஒரே கத்தி கூச்சல தான் போட்டுட்டு இருக்குதுங்க. அட விடுடாம் அவனை. பேய் பாஸ் வீட்டுக்கு போனதும் மொத வேலையா இந்த ஆட்டை அடிச்சு குழம்பு வைக்கிறது தான். வப்படி வப்ப. பேய் பாஸ் வீட்டுக்கு போனதும் சுண்ணாம்பு அடிச்ச உன் தலையில கருப்பு பெயிண்ட் அடிச்சு ஊத்துற வாடி. அது சரி, ஆமா, நீ உண்மையான பத்திரகாளி இல்லன்னு தெரியும், ஆனா உன் பேரு என்னன்னு நீ சொல்லவே இல்லையம்மா. என் பேரு ஜம்போ காளி. ஓஹோ, அப்போ நீங்க பெருசா இருக்கிறதுனால ஜம்போ காளியா? ஆமாம்மாக்கா, நான் முதல்ல பேய் பாஸ்னாலதான் உருவானேன். நான் முறை சந்திச்ச ஆளு உங்க அம்மா பத்திரகாளி தான். உங்க அம்மைய பேய் பாஸ் வீட்டுல நடந்த சாப்பாடு போட்டியில தான் சந்திச்சேன். அப்போதான் உங்க அம்மா உங்க குடும்ப கஷ்டத்தை பத்தி பேசினாவ. நான் அதனால பரிதாபப்பட்டு போட்டியில வேணும்னு தோத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்க அம்மா கிட்ட இருந்த கோஸ்ட் பாஸ், ஹாலிடே பாஸ் கார்டை நான் புடுங்கி வாங்கிட்டேன். இந்நேரத்துக்கு உங்க அம்மா தான் உங்களை சந்திச்சிருக்கணும். தெரியாதனமா நான் வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஏமா வருத்தமா பேசிட்டு இருக்கிற? நீ நல்லது தானே செஞ்சிருக்க. நீ வந்துதான் அந்த கடங்கார பயலுவெல்லாம் அடிச்சு ஓட விரட்டி இருக்கா. அது மட்டும் இல்லப்பு, கோமால கடந்த என் மவனை நீதான் மறுபடியும் உசுரோட திரும்ப கொண்டு வந்திருக்கா. ஆமாம்மா, நீ என்ன காப்பாத்தலன்னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. நீ நல்லதுதாம்மா செஞ்சிருக்கா, வருத்தப்படாத. நான் நெசமான பத்திரகாளியா இல்லைனாலும் என் மேல எல்லாரும் ரொம்ப பாசமா இருக்கிய. இந்த நன்றிய நான் வாழ்க்கை முழுக்க எப்பொழுதும் மறக்கவே மாட்டேன். ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. டாய் பாட்டை நீ பாட்டுங்கடா. பெரிய மாயாண்டி குடும்பத்தார் ஃபேமிலி அப்படியே பாட்டை போட்டு ஃபீல் பண்றாங்க. ஃபீல் ஏப்பா டிரைவர், எப்பதான் பேய் பாஸ் வீடு வரும்? சீக்கிரம் வேகமா ஓட்டு. என்னடா புகை வருது? ஏதோ மயக்க மருந்து புகை மாதிரி இருக்கு. அப்படியே மோந்து பார்த்ததும் மயக்க வருது. ஆமாடி வள்ளி,
மயக்க மருந்து தாண்டி. ஆமாக்கா. பேதியில போவாவுல மயக்க மருந்த போட்டுட்டாங்க. ஜம்போ காளிக்கு மயக்க மருந்தா? எனக்கும் மயக்கம் இருந்தது. சாத்து போட்டாங்க. மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தெளியுது. யாருக்கும் ஒன்னும் ஆகல. அம்மாடி, என்னாச்சு என்னாச்சு? இங்க யாரையும் காணோம். எல்லாரும் எங்க போனாவ? எங்க போனாவ? எல்லாரும் எங்க போனாவ? யாருடா சத்தம் போறது? பேய் பஸ் வீட்டுக்கு வந்தாச்சா? என்னப்பா பேய் பஸ் வீட்டுக்கு வந்தாச்சா? யாய் இங்க இருந்த என் குடும்பம் எங்க? குடும்பம் எங்க? இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் எங்க எங்க? ஜம்போ காளி, இந்த பேய் பாஸ் வீட்டிற்குள் யார் யார் வர வேண்டும் என்பதை பேய் பாஸ் குழுவே முடிவு செய்யும். இந்த பேய் பாஸ் வீட்டிற்குள் யார் நுழையலாம் என்பதை உங்களால் முடிவு செய்ய இயலாது. அம்மாடி, அப்படின்னா அந்த குடும்பத்தை என்ன செஞ்சா? குடும்பத்தை என்ன செஞ்சா சொல்லு. கோவப்படாதீங்க ஜம்போ காளி, அந்த குடும்பத்துக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க எல்லாரும் பாதுகாப்பா தான் இருக்காங்க. விடிஞ்சதும் எல்லாரும் நல்லா தெளிவாயிருவாங்க. அவங்க எல்லாரும் பாதுகாப்பா இருந்தாலே சரிதான். கார் எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்குது? ஆஹா, இந்த இடத்தெல்லாம் பார்த்தா பேய் பஸ் வீட்டுக்கு கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். யப்பா பண்ணுமாலி, ஆமாப்பா, இந்த இடத்தெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. நாம பேய் பஸ் வீட்டுக்கு வர போறோம்பா. நம்ம சாபெல்லாம் தீர போகுது. அம்மாடி, காரு யாரு மேலயும் மோதின மாதிரி சத்தம் கேட்டுச்சு. எல்லா டிரைவரு காரை யாரு மேல மோதினா? அம்மாடி, இது இது பத்திரகாளி அக்காவோட குரல் தானே? பத்திரகாளி அக்கோய், பத்திரகாளி அக்கோய். அம்மாடி, அக்கோய், பத்திரகாளி அக்கோய், பத்திரகாளி அக்கோய், என்னாச்சு என்னாச்சு? ஜம்போ காளி வந்துட்டியம்மா. அக்கா எழும்புங்கக்கா, எழும்புங்க. அக்கோய், பத்திரகாளி அக்கோய், உங்களுக்கு ஒன்னும் ஆகல? அம்மா ஜம்போ காளி, என் பிள்ளைகளை பாத்தியம்மா? பார்த்தேன் கோய். உங்க பிள்ளைவ, அத்தை, உங்க வீட்டுக்காரர்னு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் பார்த்தேன். என் புள்ள சுக்கி நல்லா இருக்காளா? என் மூத்த மகன் வள்ளி நல்லா இருக்காளா? சொல்லுமா. எல்லாரும் நல்லாதான்க்கா இருக்காவ. இங்க பாருங்க கோய், வண்டர்லாக்கு போகும்போது நாங்க எடுத்த போட்டா இங்க பாருங்க. எல்லாரும் நல்ல அழகா இருக்காவ பாருங்க. என் பிள்ளைவ, அத்தை, என்னங்க? நிப்பாட்டுங்களா. ஆவுன்னா பாட்டை போட்டு எபிசோட ஓட்டிராதீங்க. நாங்க ரெண்டு பேரும் இந்த எபிசோட்லயே மனுஷங்களா மாறணும். சீக்கிரம் பாட்டை ஆஃப் பண்ணிட்டு வண்டியை எடுங்கடா. சரி கோய், நீங்க பேய் பாஸ் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டு பயப்படாம போங்க கோய். என்னம்மா சொல்றா? இந்த ஆபத்தான காட்டுல ஒன்ன விட்டுட்டு எப்படிமா நான் தனியா போறது?
என்னக்கோய் இந்த ஜம்போ சைஸ்ல உடம்ப வச்சுட்டு பியாய்கிட்ட இருந்து எங்க ஒளிய போறான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கவலைப்படாதே கோய், இந்த காட்டுக்குள்ள ஒளியிற இடம் எனக்கு நல்லாவே தெரியும். சரிம்மா, நீ இவ்வளவு தைரியமா பேசுறதுனால நான் பேய் பஸ் வீட்டுக்கு போறேன். சீக்கிரம் கார்ல யாருங்க கோய், நீங்க தான் பேய் பஸ் வீட்டோட டைட்டில் வின்னரா வரணும். ஜம்பு காளி, அப்போ நான் வரேம்மா, டாட்டா. பார்த்து போங்க கோய், பார்த்து போங்க. ஒரு வழியா நல்லபடியா பத்திரக்காளி அக்காவை கார்ல ஏத்தி அனுப்பியாச்சு. நீங்களா? வாங்க வாங்க வாங்க, ஐ அம் வெயிட்டிங். டுடுக்கு 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 டுடுக்கு. நல்லபடியா கார்ல ஏறியாச்சு. இனி பேய் பாஸ் வீட்டுக்கு பத்திரமா போயிடலாம். வாபா லட்டு ஆண்டி, நைஸ் டு மீட் யூ அகைன். ஆடும் காக்காவுமா? இதுகளை யாரு காருக்குள்ள ஏத்துனா? சரி சரி, பேய் பாஸ் வீட்டுக்கு போனதும் மொத வேலைய ஆட்டை அடிச்சு சாப்பிட்டுருவோம். டேய் 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 டேய், என்னடா எப்ப பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் ஆட்டை அடிச்சு சாப்பிட்டுருவேன், ஆட்டை அடிச்சு சாப்பிட்டுருவேன் இருக்கிறிய? நெல்லுடி லட்டாண்டி, பேய் பாஸ் வீட்டுக்கு போனதும் உன்னை நான் அடிச்சு சாப்பிடுறேன் பாரு. அண்ணா, பேய் பாஸ் வீடு வந்துட்டாட்டுக்கு. அண்ணா, பேய் பாஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. பேய் பாஸ் வீட்டுல இருந்து வந்து 2 நாள் ஆயிட்டு. அந்த பண்ணு மேல ஈலா உசுரோட இருக்காளா இல்ல டாஸ்க் வச்சு எதுலயே போய் சேர்ந்துட்டாளான்னு தெரியல. உசுரோட தாண்டி இருக்கேன் காட்டு பண்ணி. பண்ணு மேல ஈ, நீ எப்படி இங்க வந்தா? இங்க ஆடுதானே இருந்துச்சு. இங்க ஆடுதானே இருந்துச்சு. அப்போ ஆடுதான் நீயா? நீங்க 2 பேரும் எப்படி ஆடாவோ காக்காவோ மாறினீங்க சொல்லுங்க. ஏய், பிளாஷ்பேக் எல்லாம் சொல்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. முதல்ல வீடியோக்கு எண்டு கார்ட்ட போடணும். முதல்ல காரை விட்டு வெளியே வா. சரி சரி, காரை விட்டு இறங்குவோம். இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. அடியே, வாஜி இஸ் பேக் டி. we are back to ghost boss house. அம்மாடி, என்ன சாராய பாட்டில் வந்து விழுது? அப்படின்னா பேய் பாஸ் வீட்டுக்குள்ள புதுசா கண்டஸ்டன்ட் வந்திருக்காவளா? அம்மாடி, எந்த குடிகார பையன் வீட்டுக்குள்ள வந்திருக்கானுவளோ தெரியலையே.